ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திற்கு எங்கள் ஆயத்த நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். இந்த ஓட்டம் ஒரு ஆழமான அனுபவங்கள் பெற்ற ஒரு ஓட்டமாக, இந்த ஓட்டத்தை பற்றிதான சரிதான ஒரு புரிந்து கொள்தல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தடையில்லாத ஒரு ஓட்டத்தின் ஊடாக பயணிக்க நம்மால் ஆகும் என்கிறதிலும் சந்தேகமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது முந்தின காலத்தினுடைய ஓட்டத்தை போல அல்ல. இந்த காலத்தினுடைய ஒவ்வொரு அந்த கட்டங்களையும் நாம் தெளிவான விதத்தில் விளங்கி கொண்டால் மட்டும்தான் சரிவர இவைகள் யாவற்றையும் புரிந்து கொண்டு சரியான இலக்கை எட்ட நம்மால் ஆகும். ஓட்டத்தில் பல விதமான காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இயேசு கிறிஸ்து தான் இந்த ஓட்டத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய ஒருவராக விளங்குகின்றார். அவர் எப்படிலாம் போயிருக்கிறாரோ அதே மார்க்கத்தில் நம்ம கடந்து போயிட்டாலே போதும், நம்முடைய வழிகளும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அவர் எப்படிலாம் கடந்து போக ஆரம்பிச்சாரு, அவருடைய அந்த அடிச்சுவடுகள் யாவற்றையும், அவருடைய பாதைகள் யாவற்றையும், அவருடைய வழிகாட்டக்கூடிய அந்த தன்மைகள் யாவற்றையும், அவருடைய அந்த நோக்கங்கள் யாவற்றையும், அவருடைய சிந்தனைகள் யாவற்றையும் கொஞ்சம் நம்ம ஆழமான விதத்திலே நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சாலே போதும், அவர் எப்படிலாம் தன்னுடைய ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் சீர்படுத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தார் என்பதை தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலே சரியான ஒரு இலக்கை எட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஓட்டத்தினுடைய விகிதமும் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை வேத புஸ்தகம் இப்படியாய் நமக்கு எழுத ஆரம்பிக்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக நேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். இப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா எதை பற்றி நான் உங்களோடு கூட வலியுறுத்துகிறேன்னா, அவன் தனக்கு உண்டான காரியங்களுக்காக வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவன் மூலமாக அநேகம் ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை அறியவும், அவன் அநேக மக்களுக்கு வழிகாட்டியாக காணப்படும் தக்கதாக அவனை ஆண்டவராகிய தேவன் அடையாளப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்குகின்றார். இவனுடைய வாழ்க்கையின் மூலம் பல ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு இவன் பல ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்க ஆரம்பித்து விடுகிறான். தன் மட்டில தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திடாம எல்லா ஜனங்களுக்கும் இவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக, எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய தேவனை இவன் மூலம் அறியக்கூடிய அளவிற்காக இப்ப மற்றவனுக்கும் அவனுக்கும் ஒரு இன்டர்லிங்கை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்கார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஏன்னா நம்மை சார்ந்து அநேகம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான விஷயத்தையும் நீங்களும் நானும் ஆழமான விதத்தில் கண்காணிக்க வேண்டியது அவசியம். இப்ப இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, இயேசு தமக்காக அவர் அந்த வாழ்க்கையை வாழாம, இந்த வசனத்தில் என்ன போடுகின்றது கொஞ்சம் ஆழமாக வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நமக்காகத்தான் அவர் சுகந்த வாசனையான காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறார். அவருக்காக அவர் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை சுகந்த வாசனையை ஒப்பு கொடுக்கல. நமக்காக இயேசு கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாக பிதாவுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தது மாதிரி நம்முடைய வாசனை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வசனம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் பிதாவாகிய தேவனுடைய சகல கவனத்திற்கும் அல்லது மதிப்புக்கும் உரியதாக காணப்பட ஆரம்பித்தால்தான் நம்முடைய வாசனையின் மூலமாக அநேகம் ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவின் வாசனை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட ஆரம்பிச்சதுனால வசனத்துல என்ன போட்டு பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய தேவன் சகல விதமான கிரியைகளையும் செயல்படுத்த ஆரம்பித்தார். அப்ப வசனத்துல என்ன காரியத்தை பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய ஒரு வாசனை. இந்த வாசனை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இந்த வாசனையைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த வாசனையின் மூலமாகத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கிரியைகள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையாக பலியாக பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சனாலதான் அவருடைய அந்த காணிக்கை நிமித்தம் நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் கர்த்தராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் விளங்கிற்று.
இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப நாட்களில் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்லுவார். எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் எனக்கு முன்னால் நீங்க பலி கொடுக்கணும். இந்த பலியினுடைய சுகந்தத்தை நுகர்ந்துதான் நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். ஒரு சுகந்த வாசனை இருக்கணும். அந்த வாசனை நுகர்ந்துதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றார். நோவாவுடைய காலத்தில் இதே விதமான சம்பவம் தான் உருவாக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அந்த பழுதற்ற அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும், நன்மையான அநேக விதமான விஷயங்கள் யாவற்றையும் நோவா என்கிற மனிதன் கர்த்தராகிய தேவனுக்கு பலியாக கொடுத்த பொழுது, இந்த பலியினுடைய சுகந்தத்தை கர்த்தராகிய தேவன் நுகர்ந்த மாத்திரத்தில் வசனத்தில் என்ன போடுது, இனி மக்களுக்கு விரோதமான எந்த விதமான, அதாவது இந்த ஜலத்தினால் உருவாக்கப்படக்கூடிய அழிவை நான் உருவாக்க மாட்டேன் என்று மக்களோடு கூட ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கையை உருவாக்குகின்றார். அப்போ ஒரு சுகந்த வாசனை வந்தாதான் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சுகந்த வாசனை அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார்னா இல்லை. அவருக்கு பிரியமான வாசனையை கர்த்தருடைய வசனத்துல வாசிக்க முடியும். அவர் பேசும்போது என்ன வார்த்தையை சொல்லிட்டு வர்றாருன்னா, நீ எல்லா விதமான பொருளை எனக்கு முன்னாலே கொண்டு நீ அதாவது ஒப்பு கொடுக்க கூடாது. எனக்கு பிரியமான அநேக விதமான சுகந்த பலியான காணிக்கைன்னா எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன காரியத்தெல்லாம் கொண்டு போய் ஒன்னா சேர்க்கணும், சாம்பிராணியை போடணும், அப்புறம் குங்கிலியத்தை போடணும், இப்படி ஒவ்வொரு விதமான காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் சொல்லி இவைகள் எல்லாவற்றையும் கூட்டி எனக்கு முன்பதாக நீ கொண்டு கொடுத்தா தான் அந்த சுகந்தத்தை நுகர்ந்து நான் மக்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை தருவேன்னு கர்த்தர் சொல்கின்றார். இதை நீ நுகர்கிறதுக்காக உனக்காக நீ சிந்திக்க கூடாது. இது எனக்கு உண்டானது. இந்த சுகந்தத்தை நான் நுகரும் பொழுதுதான் அவன் மக்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை தருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு சுகந்த வாசனையாக எழும்ப ஆரம்பிச்சாதான் தேவனுடைய நாமத்தினாலே நாம் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தின் மூலம் அநேகம் ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போவாங்க. நம்ம செய்யக்கூடிய மற்ற எந்த காரியத்தினாலே அல்ல, என்னுடைய வாசனை கர்த்தருக்கு முன்பதாக சுகந்தமாக ஆண்டவராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் செய்யக்கூடிய ஊழியங்களோ நான் செய்யக்கூடிய பிரயாசங்களோ கர்த்தராகிய தேவனுடைய பார்வைக்கு மெய்யாகவே கவனம் புரிந்ததாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அதை தான் கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். இந்த சுகந்த வாசனையை கர்த்தராகிய தேவன் நுகரும் பொழுதுதான் கர்த்தருடைய கவனம் மக்கள் மேல வருது. மோசேயின் மூலமாக கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில ஜனங்களுக்கு முன்பதாக ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை வரும்படிக்காக சுகந்தத்தை ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக படைச்சாங்க. அந்த வாசனை நுகர்ந்த பொழுதுதான் கர்த்தருடைய கண்கள் ஜனங்கள் பக்கமாய் திருப்பப்பட ஆரம்பித்ததை பார்க்க முடியும். இதே மாதிரி கர்த்தருடைய கண்கள் மக்கள் மேல் திருப்பப்பட வேண்டும் என்றால் பூமியிலே இருந்து சுகந்த வாசனைகள் எழும்ப வேண்டியது அவசியம். இது ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்படக்கூடிய பலவிதமான நற்பண்புகள் அடங்கின ஒரு வாசனையாக காணப்பட ஆரம்பிக்கிறதா இதுல ஒரு முக்கியமான ஒரு தன்மை. இந்த வாசனையை தான் கர்த்தர் நுகர்ந்து ஜனங்களுக்கு தேவையான பல நன்மையான காரியங்களை செய்யும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். நான் கர்த்தரை பற்றி சில 1-2 கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இவைகளை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் உங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தராகிய தேவன் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வேற வேலை வெட்டியெல்லாம் இல்லாதவரெல்லாம் கிடையாது. அவருக்கு பலவிதமான வேலைகள் உண்டு. எல்லா விதமான காரியங்களையும் நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய, நிர்மாணம் பண்ணியிருக்கக்கூடிய கடவுள் அவர். நம்முடைய எல்லா விதமான அண்ட சராசரங்கள், யூனிவர்சல் என்று அழைக்கப்படக்கூடிய சகல விதமான காரியங்கள், அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், ஒவ்வொரு கிரகங்களிலே காணப்படக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவர் அவர். அங்கு காணப்படக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திலே வசிக்கக்கூடிய தூதர்கள் ஆகட்டும், காணப்படக்கூடிய பரிசுத்தவான்களாகட்டும், பரலோகத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்டம் ஆகட்டும், எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் நிர்ணயம் பண்ணப்படக்கூடிய ஒன்று. கர்த்தராகிய தேவனுடைய கவர்மெண்ட்ல இவைகளெல்லாம் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அப்ப இதுல தேவன் மனிதனுக்கு இரக்கங்களை செய்ய வேண்டும் என்றால் மனுஷனுடைய பகுதியிலிருந்து ஒரு சுகந்தம் உள்ள போகணும். அப்பதான் கர்த்தராகிய தேவன் இந்த பல வேலைகளின் நடுவுல உங்க மேல அவருடைய பார்வை மெய்யாகவே திருப்பப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஏன் நம்மள ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு நம்மளை பத்தி தெரியும். கர்த்தருக்கு உங்களுடைய தேவையெல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்க ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாருன்னா, பலவிதமான அலுவல்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய கர்த்தருக்கு உங்களுடைய அந்த கவன ஈர்ப்புக்குரிய காரியங்கள் காணப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கண்களை திருப்புகின்றார். இதனாலதான் நம்ம மனிதர்கள் ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கணும், உபவாசம் பண்ணுங்க, இரவும் பகலும் ஓயாம கதருங்க. ஏன் இந்த ஒரு வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, கர்த்தரை நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமான சில காரியத்தை செஞ்சாதான் கர்த்தருடைய மனம் நம் பக்கமாக ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பல அலுவல்களின் மத்தியில உங்கள் பக்கமாக, உங்கள் சார்பாக கர்த்தருடைய மனம் திருப்பப்படணும்னா அதற்கு ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான சில விஷயத்தை நீங்க செய்யும் போதுதான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கின்றார்.
அப்ப கர்த்தர் ஒரு தடவை பார்த்துட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் தடை இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஜனங்கள் யோசிக்கிற மாதிரி கர்த்தருக்கு வேற வேலையே கிடையாது, நம்ம கூப்பிடுறதுனால எல்லா காரியத்தையும் அறிஞ்சிருப்பாரு, உடனே வந்து கர்த்தருடைய நாமத்தினால நான் கூப்பிடாமலே கர்த்தர் ஏன் எனக்கு அற்புதம் செய்ய, இல்லை இல்லை. கர்த்தருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க மாத்திரம்தான் கர்த்தராகிய தேவனுக்கு என்று அல்ல. கர்த்தருக்கு பல விதமான அலுவல்கள் உண்டு, பல விதமான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய முழு பொறுப்பும் அவருடைய கரங்களிலே உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக உருவாக்கக்கூடிய கர்த்தர் ஒரு சின்ன ஒரு ஜீவராசியிலிருந்து ஒரு பெரிய ஜீவராசி வரைக்கும், ஒரு சின்ன ஒரே ஒரு சமுத்திரத்திலே காணப்படக்கூடிய அலைகளிலிருந்து சாதாரணமாய், அதாவது அந்த ரோட்டோரத்தில் சிந்தி இருக்கக்கூடிய சின்ன ஒரு நீர்த்திவலை முதற்கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டே இயங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்தினுடைய இயக்கமும் கர்த்தரை சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கிறதுனால பல அலுவல்கள் மத்தியில இருக்கக்கூடிய கர்த்தர் உங்களை நோக்கி தம்முடைய கவனத்தை திருப்பணும்னா உங்களுடைய வாசனை அங்க எழும்பும் போதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களை நோக்கி தம்முடைய கண்களை திருப்புகின்றார். கர்த்தருக்கு உகந்த வாசனை நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம படைக்கும் போதுதான், மோசேக்கு அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க வந்து என்னுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் இந்த சுகந்தத்தை நீங்கள் கூட்டணும். இந்த சுகந்தத்தை நீங்க வந்து எனக்கு என்னுடைய சமூகத்துல கொண்டு போய் நீங்க வைக்கக்கூடிய நேரத்துல அந்த சுகந்தத்தை நுகர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் கண்ணோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள் இருந்து எழும்பக்கூடிய அந்த சுகந்தம் எழும்ப ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தருடைய அந்த கவனத்தை உங்கள் பக்கமாக ஈர்க்க நம்மால் முடியும். எதை ஆண்டவராகிய தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள போகிறார், அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்னால் கொண்டு போய் சொன்னோம்னா எல்லாத்தையும் கர்த்தர் வந்து பார்க்க மாட்டாரு. எதை ஆண்டவராகிய தேவன் ஒரு சுகந்தமாக அவைகளுக்கு இசைந்த ஒரு மகிமையை தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்க போகிறார். சில முக்கியமான கருத்துக்களை பேசுறேன், கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். ஆதியாகம புத்தகத்துல 27வது அதிகாரம் 27வது வசனம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகத்துல 27வது அதிகாரம் 27வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளிகளின் வாசனையை போல் இருக்கிறது என்றான். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவன் எந்த சுகந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம் என்ன, நீங்கள் உங்களுடைய சுகந்தத்தை கர்த்தருக்கு முன்பதாக மெய்யாகவே கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பல பேர் இந்த நாட்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா பலவிதமான மக்களுடைய காரியங்களை தங்களுடைய சுகந்தத்தை போலவே கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்டு கொண்ட ஆண்டவராகிய தேவன், அவர்கள் அறிவித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்கள் எனக்கு முன்பதாக அறிமுகப்படுத்தின ஆண்டவராகிய தேவன், அவர்கள் மூலமாய் வந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு நான் ஜெபித்ததினால் வரக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவராகிய தேவனை நான் தேடுகின்றேன். பல நேரங்கள்ல அதாவது அந்த அந்த மந்திரவாதி ஒருத்தர் வந்து சொல்லுவான், அதாவது கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால அந்த 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 மனிதன் போய் வந்து இது பண்ண ஆரம்பிப்பான், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். பவுல் பயன்படுத்திருக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தினால இவனுக்கு இந்த ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லுவான். உடனே அந்த பிசாசு அவனை பார்த்து சொல்லும், பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன் என்று சொல்லி அவனை மெய்யாகவே சுக்கு நூறாய் துரத்துகிறதை பார்க்க முடியும். யாரோ அறிந்த இயேசுவை நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் சொல்லுகிறது உண்டானால் அவைகளை சுகந்தமாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்களே அறியணும் கர்த்தரை. அதைத்தான் நாம் பல செய்திகளை உங்களோடு கூட பேசியிருக்கக்கூடிய வார்த்தை அதுதான். நீங்கள் அறிந்த இயேசுவை, நீங்கள் ஆண்டவராகிய தேவனை ஆராதித்த அந்த இயேசுவை, நீங்கள் தொட்ட அந்த இயேசுவை, நீங்கள் மெய்யாகவே கண்டு கொண்ட அந்த இயேசுவை, நீங்கள் மெய்யாகவே உணர்ந்த அந்த இயேசுவை, நீங்கள் ருசித்த இயேசுவை நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் தேடும்போது அந்த சுகந்தத்தை கர்த்தராகிய தேவன் நுகர்ந்து பார்க்கின்றார். இவன் என்னை ஆழமாய் தேடின ஒரு மனுஷன், எனக்காக எல்லா விதமான காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவன், இவன் என்னுடைய சார்பாக என் பட்சமாக நிற்கக்கூடியவன், இவன் என்னை தேடுகிறதற்காக பல காரியங்களை நஷ்டமாக விட்டவன். இப்படி ஆண்டவராகிய தேவனை நீங்கள் தேடக்கூடிய விஷயத்துல இப்ப பல பேர் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, மற்ற மக்களுடைய காரியங்களில் அவர்கள் கொள்ளுக்காயிறாங்க. ரொம்ப தப்பு. நீங்களே கர்த்தராகிய தேவனை தேடும் போதுதான் இந்த வாசனைத்தான் கர்த்தர் தம்முடைய நாசிக்கு பிரியமான சுகந்தமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். இவன் என்னை தேடினவன், எனக்காக எல்லா காரியங்களையும் விட்டு கொடுக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கக்கூடியவன், என்னுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக எனக்கு உண்டான ஒவ்வொரு நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய ஆழங்களை அறிய வேண்டும் என்பதற்காக, அறிவை விளங்க வேண்டும் என்பதற்காக, ஆழமாய் என்னை அறிய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திற்காக பல உலக ரீதியான காரியங்கள் யாவற்றையும் விட்டு ஒழித்து என்னையே கருத்தாய் தேடினவனுடைய வாசனை இதோ எனக்கு தெரிகிறது. இப்ப ஈசாக்குக்கு முன்னால போய் அங்க போய் நிக்கிறாரு. அதாவது ஏசா அந்த வேஷத்தை தரிச்சிட்டு போய் யாக்கோபு போய் நிக்கிறாரு.
அந்த வஸ்திரத்தினுடைய வாசனையை நுகர்ந்த மாத்திரத்துல கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாக்கோபு, இவன் இந்த வஸ்திரத்தினுடைய வாசனையை நுகர்ந்த மாத்திரத்துல இதோ என் மகன் வந்திருக்கிறான் என்பதை பற்றி உணர்ந்தது மாதிரி, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய மனம் பிரியப்படக்கூடிய காரியங்களை செய்கிறது உண்டானால், யாரு மேல கர்த்தருடைய பிரியம் காணப்படுகிறதோ அவன் பக்கத்துல போயிட்டாலே போதும், ஆண்டவராகிய தேவன் அவனுடைய வாசனையை நுகர்ந்து அவனுக்கு இரக்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். என்னுடைய வாசனை கர்த்தராகிய தேவனால் அறியப்பட்ட ஒரு வாசனையாக, தேவனால் அறியப்பட்ட ஒரு வாசனையாக. ரெண்டு விஷயத்தை அடிக்கடி நான் சொல்லுகிறது வழக்கம். ஆண்டவராகிய தேவனை நீங்கள் அறிகிறது வேறு, கர்த்தராகிய தேவனால் நீங்கள் அறியப்படுகிறது வேறு. நீங்கள் கர்த்தராகிய தேவனை அறியறீங்க, ஆண்டவராகிய தேவன் அவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய மகத்துவமானவர் உங்களுக்கு தெரியுது. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய அறிவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறது தான் ரொம்ப மேன்மை. கர்த்தராகிய தேவனுக்கு முன்னால் நீங்க போய் நிற்கும் போது, இதோ என்னுடைய குமாரனுடைய சத்தம் வந்திருக்கு. அந்த யாக்கோபுக்கு முன்னால போய் நின்று இந்த ஏசாவுடைய லேசா ஒரு சின்ன ஒரே ஒரு அசைவு வரக்கூடிய நேரத்துல இதோ என்னுடைய குமாரன் வந்துட்டான்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்கள் அசைவை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை உணரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு நீங்க ரொம்ப பரிச்சயமான ஒரு மக்களா போயிடணும். கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் ரொம்ப அதை நெருங்கின ஒரு மக்களாக போயிடணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் ஆண்டவராகிய தேவன் வாசனையான ஒரு வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் நேசித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது எது உண்டோ அவைகளின் ஊடாக கடந்து போய் எப்பொழுதும் தன்னுடைய வாசனையை பிதாவாகிய தேவன் நுகரக்கூடிய அளவிற்காக பிதாவுக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்து. அவ்வளோ சீஷர்கள் காணப்பட ஆரம்பிச்சாலும், அத்தனை உலக ரீதியான மக்கள், எத்தனையோ மக்கள் ஏசு 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 ஏசுன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சாலும், எத்தனையோ மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதாவது ரொம்ப கொண்டாடி, நீங்க உங்களால தான் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு, இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி கொண்டாடக்கூடிய நேரத்திலும் அவருடைய மனம் பிதாவாகிய தேவனை விட்டு எங்க அவங்க விலகவே இல்லை. பாருங்களேன், அந்த மக்கள் அதாவது எனக்கு முன்னால் வந்து புகழ்றாங்கன்னு சொல்றதுக்காக மக்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகல, பிதாவினுடைய சமூகத்தை விட்டு விலகாதவராய். ஏன்னா அந்த பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை ஆவலாய் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுனுடைய வாசனையை நன்றாக அறிந்தவராக காணப்பட ஆரம்பிச்சனால, இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து ஒரு சத்தம் போடக்கூடிய நேரத்துல, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சும்மாதான் ஒரு வார்த்தை சொன்னார். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இதோ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்தினேன். அப்ப என்னுடைய வாசனை ஆண்டவராகிய தேவனுடைய அறிவுக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது உண்டானால், நான் எதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேனோ அவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறத பார்க்க முடியும். அப்ப என்னுடைய வாசனை ஆண்டவராகிய தேவனுடைய நுகர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாய் விளங்க வேண்டும் என்றால், அடிக்கடி கர்த்தராகிய தேவனை நான் சந்திக்கும் ஒரு மனுஷனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னுடைய வாசனை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே ஆழமாய் அறியக்கூடியவராய் விளங்கி இருப்பார். இவன் தான் இப்படித்தான் பேசுவான், இவன் தான் இப்படித்தான் நடப்பான், இவன் தான் இப்படித்தான் போவான். இப்படி ஆண்டவராகிய தேவனுடைய அறிவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அல்லது என்னுடைய வாசனையை கர்த்தர் நுகரும் ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கூட பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படிக்காக பல விஷயங்களை இழக்க கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு தடவை போய் ராயனுக்கு அபயமிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் வரக்கூடிய நேரத்துல கப்பல்ல ஒரு பெரிய சேதம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலை, எல்லா ஜனங்களும் கலங்கி போறாங்க. அந்த கப்பல் கேப்டன் வந்து சொல்லிட்டு போறாரு, இனி நம்மளால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்குள்ள நம்ம போய் நிக்கிறோம், இந்த கப்பல் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த அலைகளால கப்பல்லாம் உடைஞ்சு போயிருந்ததை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் போய் சும்மா ஒரு சின்ன ஒரு ஜெபம் தான் பண்றாரு. உடனே தம்முடைய தூதனை கர்த்தராகிய தேவன் அனுப்பி ஆண்டவராகிய தேவன் பவுலோடு கூட பேசுகிறார். பயப்படாதே பவுலே, நீ போய் சொல்லு, அவங்கள்ட்ட போய் சொல்லு, கப்பலுக்கு தான் சேதம் வருமே தவிர யாருடைய உயிருக்கும் சேதம் வராதுன்னு சொல்லி நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் சொல்லியிருக்காருன்னு போய் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த பவுலுடைய வாசனை கர்த்தராகிய தேவனுக்கு பரிச்சயமாய் காணப்பட ஆரம்பித்ததினாலே பவுல் ஒரு சின்ன ஒரு ஜெபம் தான் பண்றாரு, உடனே ஆண்டவராகிய தேவனுடைய பதில் அவரை தேடி வருகிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட என்னுடைய வாசனை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால், ஒரு ஈஸியான ஒரு வழியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனை அடிக்கடி நீங்கள் சந்திக்க பழகுங்க. உங்களுடைய வாசனை அவருக்கு தெரியணும்.
உங்களுடைய நிலைகளை ஆண்டவராக தேவன் பார்க்கணும். இப்படி ஆண்டவராக தேவனை இடைவிடாமல் சந்திக்கத்தான் உங்கள் வாசனை கர்த்தராகிய தேவனுக்கு பரிச்சயமான வாசனையாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்க வரும்போதே ஆண்டவராக தேவன் பார்த்துருவார். ஏதோ நான் விரும்பக்கூடிய என்னுடைய மகன் வர்றான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை நோக்கி வருகின்றான், நான் அவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் உங்கள் மேல் மனம் உருக்கமுள்ள ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சுவார். தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக என் வாசனை காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனுக்கு நெருக்கம் உள்ளவனாக, ஆண்டவராகிய தேவனுக்கு பரிச்சயம் உள்ளவனாக, அடிக்கடியாய் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை சரியான ஒரு பாதையாக நடத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். நம்முடைய வாசனையை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். இங்க வாசனை என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு சாட்சி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், ஒரு சாட்சியுள்ள ஒரு மனுஷனை தான் கர்த்தராகிய தேவன் தேர்வு செய்ய ஆரம்பிக்கின்றார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அப்பொழுக்கற்ற ஒரு வாழ்க்கையாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது பல சாட்சிகளாக தான் கர்த்தராகிய தேவன் நம்மை தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடக்கூடியவைகள் 3 போட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனை உள்ளவனாக என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவன் யோபுவை பற்றி சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி சொல்கிறார்? இதோ கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனும் பொல்லாப்புக்கு விலகக்கூடியவனுமாய் காணப்படக்கூடிய என் தாசனாகிய யோபு என்கிறதை பற்றி அவர் பேசுகின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கர்த்தருடைய மனம் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாட்சியோட ஒரு வாழ்க்கை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கை மனுஷனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பான். ஆனா கர்த்தராகிய தேவன் வேறொரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பார். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரியான நடக்கை உள்ளவனைத்தான் ஆண்டவராகிய தேவன் தமக்கு உகந்தவனாக, தமக்கு பிரியமானவனாக தேர்வு செய்ய ஆரம்பிக்கின்றார். யோபுவை அப்படித்தான் கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சார். தாவீதை கர்த்தராகிய தேவன் அப்படித்தான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சார். தாவீதை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அவர் சொல்லுகின்றார், என் இருதயத்திற்கு பிரியமான தாவீதுன்னு சொல்றார். நான் என்னென்ன காரியமெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக காணப்படக்கூடிய தாவீதுன்னு சொல்றார். அப்படின்னா என்னுடைய வாசனை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உகந்ததாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனால் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழுங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய நடக்கை குறித்து கர்த்தராகிய தேவன் ஒரு பழுதும் சொல்லாத அளவிற்காக என் குமாரன், என்னுடைய மகன், நான் இவனை கொண்டு போய் சாத்தானுடைய கையில கொடுக்க ஆரம்பிச்சா கூட அவன் எல்லா காலங்களுக்கு பிறகு சோதிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதன் பொன்னாகத்தான் வருவானே தவிர இவனை குறித்து எந்த விதமான இடரக்கூடிய காரியமும் இவனுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்று கர்த்தராகிய தேவனால் நீங்கள் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் இந்த வாசனை தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக காணப்பட ஆரம்பித்துவிடும். கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கும் ஒரு தேவன். இந்த சுகந்த வாசனை நுகரும் கர்த்தர் உங்கள் சாட்சியினுடைய நிலைகளை ஒவ்வொரு நாளும் ஆழமாய் பார்க்கிறார். மக்களுக்கு முன்னால எப்படி வாழ்றீங்க, கர்த்தருக்கு முன்னால எப்படி வாழ்றீங்க, உங்க மனசாட்சிக்கு முன்னால எப்படி வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. இதுல முக்கியமாக கர்த்தராகிய தேவனால் நீங்கள் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் உங்களை எந்த கேள்வியுமே கேட்காம, வசனத்தில் என்ன போடுது, மோசே தன்னுடைய வீட்டுல கர்த்தருடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவராய் காணப்பட்டதுனால எல்லா இடத்திலும் கர்த்தராகிய தேவன் மோசேயை விட்டுருவார். ஏன்னா அவனை பற்றி தான் அந்த சாட்சி கர்த்தருக்கு தெரியும். அவன் எல்லா விதமான காரியத்திலும் உண்மை உள்ளவன் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனை சாட்சி கொடுக்கிறார். அவருடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவராய் காணப்பட்ட மோசே. அதனால கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான பொறுப்பையும் நம்பி மோசேனுடைய கரங்களை கொடுத்தது மாதிரி நம்முடைய வாசனை கர்த்தராகிய தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனால் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்க பிரயாசப்படுங்க. தேவன் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாரு, உங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன, மக்கள் பேசுறதை விட்டுருங்க, உங்க மனசாட்சி பேசுறதை விட்டுருங்க. கர்த்தருக்கு முன்னால் நீங்க நிற்கும் போது நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தர் உங்களை இன்னைக்கு பார்த்தா உங்களை பத்தி என்ன சொல்லுவாரு,
கர்த்தராகிய தேவன் உங்களுடைய ஜெபத்தை பார்த்தா உங்களை பத்தி என்ன சொல்லுவாரு? கர்த்தராகிய தேவன் உங்களுடைய ஊழியத்தை பத்தி பார்த்தா உங்களை என்ன சொல்லுவார்? இப்படி கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து அவருக்கு முன்பதாக சாட்சியோட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருக்கு முன்பதாக சுகந்த வாசனை உள்ள மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 11:3 இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன சொல்ல பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா எது கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனைன்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். இயேசு எல்லா விஷயத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு பயம் உள்ளவராய் காணப்பட ஆரம்பித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் ஒரு பலியை கேட்கிறார் ஆபிரகாமை பார்த்து. கேட்கக்கூடிய நேரத்துல தேவனுக்கு பயப்படக்கூடிய ஆபிரகாம் என்கிற மனிதன் கர்த்தர் கொடுத்த அந்த ஒரே பேரான குமாரனை கூட கர்த்தராகிய தேவனுக்கு தகனமாய் கொடுக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவேன்னு மீறாதவனாய் தன்னுடைய நிலைகளை ஆபிரகாம் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். பிள்ளையாண்டன் மேலே தன்னுடைய கரங்களை ஓங்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஆபிரகாமை நிறுத்து, பிள்ளையாண்டன் மேலே நீ உன்னுடைய கையை போடாத, நீ இது முதல் கொண்டு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கர்த்தராகிய தேவனுடைய மனதை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக விளங்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அல்லது தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சுகந்தமான ஒரு வாசனையாக உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் காணப்படணும்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்குங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல மனிதர்கள் என்ன பேசுவாங்க, சூழ்நிலைகள் என்ன பேசும், சபை என்ன பேசும், இருக்கக்கூடிய எனக்கு பின்னால் வரக்கூடிய விசுவாசிகள் என்ன பேசுவாங்க, என் கூட இருக்கக்கூடிய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுவாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்னு பாருங்க. இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறது உண்டானால் கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படி இருப்பேன்? இது ஒருவேளை கர்த்தராகிய தேவனுக்கு ஆகாமியமான ஒரு காரியமா இருக்கிறதா? கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியமா இருக்கிறது, அதை நான் விட்டு விலகணும். கர்த்தருடைய பார்வையில நின்று நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன் என்பதை அறிந்து உங்கள் பயமாகிய சுகந்தத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வார். இந்த ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவராகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சுகந்த வாசனையோடு கூடவே கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். சுகந்தங்களின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன். இந்த சுகந்த வாசனையோடு கூட ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மனம் அவன் பட்சமாய் இழகுகிறதையும் கர்த்தர் அவனுடைய வழிகளிலே அவனை சந்திக்கிறதையும் கர்த்தருடைய மகிமை அவனுடைய வாழ்க்கையிலே தங்குகிறதையும் நிச்சயமாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய மனதை நம் பட்சமாய் இருக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய சுகந்தம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால் பல விஷயங்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம பார்த்தது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு பயம் இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்கு இருக்கணும். இந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எந்த தீமையும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை ஒரு நாளும் தொடவே தொடாது. எல்லா பாவத்திற்கும் நீங்கின ஒரு மக்களாக சாத்தான் எத்தனை மாய உபாய தந்திரங்கள் யாவற்றையும் கொண்டு வர ஆரம்பிச்சாலும் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சுன்னா பாவத்தை பற்றிதான் ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றையும் புறம்பாக்கி கர்த்தராகிய தேவனுக்கு மட்டும் பிரியமான ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டுருவோம். ஆண்டவராக இயேசு வாழ்ந்த வாழ்க்கை அப்படித்தான், பவுல் வாழ்ந்த வாழ்க்கை அப்படித்தான். அவரை அதாவது நிறைய இடங்கள்ல கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சாலும் எதிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் போனதற்கு அவருடைய வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால் தேவ பயம் அவருடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. இதைத்தான் கர்த்தர் சுகந்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். சுகந்தங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவைகள். நம்முடைய வாசனை கர்த்தராகிய தேவனால் அறியப்பட்ட ஒன்றாக விளங்க வேண்டும் என்றால் கர்த்தரை அடிக்கடி நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கணும். இரண்டாவது காரியமாக ஆண்டவராகிய தேவனால் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக விளங்கணும். மூன்றாவது காரியமாக எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் நிச்சயமாகவே உங்கள் வாசனையை கர்த்தர் நுகர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தராகிய தேவனால் அறியப்பட்ட ஒரு வாசனை உள்ள ஒரு மக்களாக நாம் விளங்கும்படிக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னீரப்பா. தேவனாகிய உம்மால் அறியப்பட்ட ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்றால் யாக்கோபு தன்னுடைய கண்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து பார்வை இழந்து போன அந்த காலங்களிலும் கூட தன்னுடைய குமாரனுடைய வஸ்திர வாசனையை நுகர்ந்து என்னுடைய குமாரன் வந்திருக்கிறான் என்பதை பற்றி அறிந்தது மாதிரி ஆண்டவராகிய தேவன் எங்கள் வாசனையை கொண்டு நீர் எங்களை அறிய வேண்டும் என்கிற ஒரு தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் நிலைகளை கர்த்தராகிய தேவன் அடையாளப்படுத்தும்படிக்காக எங்கள் வாழ்க்கை ஒரு கர்த்தாவே ஒரு அடையாளமான ஒரு வாழ்க்கையாக விளங்க எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களை அறியும்படிக்காக அடிக்கடி ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கும் ஒரு மக்களாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இரண்டாவதாக, சாட்சி நிறைந்ததாக கர்த்தராகிய தேவனால் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக எங்கள் நிலைகள் காணப்படும்படிக்காகவும், மூன்றாவதாக எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக நாங்கள் காணப்படவும் கிருபை தந்து இவைகளின் மூலமாய் கர்த்தருடைய கவனத்தை எங்கள் பக்கமாய் ஈர்த்து தேவ சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக உங்கள் வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் நீங்கள் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.